துபாயில் புத்தகம் வாசிப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அந்நாட்டு அரசு அரேபிய ரீடிங் சேலஞ்ச் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிவேதிதா அனந்தன் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அமீரக மக்களுக்கு புத்தகம் வாசிக்கும் ஆர்வம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளை சேர்ந்த மக்கள் ஒரு வருடத்திற்கு சுமார் 12,000 நிமிடங்கள் புத்தகம் வாசிப்பதாகவும், அதே சமயம் அமீரக மக்கள் வெறும் 18 நிமிடங்கள் மட்டுமே புத்தகம் வாசிப்பதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய மாலான துபாய் மாலில் உள்ள புத்தக உலகம் என்று அழைக்கப்படும் கினோகுனியா நூலகத்தின் அன்றாட வருகை பதிவு மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. இவ்வாறு புத்தகம் வாசிப்பதில் பின்தங்கியுள்ள அமீரக இளைய சமுதாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் துபாயின் அரசர் மாண்புமிகு ஷேக் முகமது அவர்கள் தானாகவே முன்வந்து அமீரக பள்ளிகளுக்கு சென்று அவர் எழுதிய 2 Heroes என்ற புத்தகத்தை வாசித்து அரபிக் ரீடிங் சேலஞ்ச் என்ற முன்முயற்சியை தொடங்கி வைத்துள்ளார். இந்த முயற்சி தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே அமீரகத்தில் உள்ள புத்தக நிலையங்கள் மற்றும் நூலகங்களுக்கு வரும் வாசகர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது மட்டுமின்றி புத்தகம் வாசிக்கும் ஆர்வத்தையும் இது தூண்டியுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடத்திலும் இந்த முன்முயற்சி ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா அனந்தன்.